கொலை வழக்கில் சிக்கிய எடப்பாடி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் ஓபிஎஸ் தரப்பினர். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பிலே நமது ஓபிஎஸ் தரப்பை சேர்ந்த நிர்வாகிகள், அதுவுமே முக்கியமான நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்திற்கு போய், அதுவும் டெல்லிக்கு போய் டெல்லியில தேர்தல் ஆணையத்திட்ட பதில விளக்கங்களாம் புறம் கொடுத்துட்டு வெளியே வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியிலே முதலாளாக புகழேந்தர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த புகழேந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆசைகளும் கிடையாது. இரட்டை இலை சின்னம் நன்றாக இருக்க வேண்டும். மக்கள் மத்தியிலே அந்த சின்னத்தின் மூலமாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் அனைவரும் ஒன்றாக இருந்து பாடுபட்டு அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் மற்றும் நான் புகழேந்தியாக என்னுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்துவர மறுப்பு தெரிவித்தார் எடப்பாடி. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தற்போது கொள்ளை குற்ற வழக்கிலே மாட்டியிருக்கிறார். அப்படி கொலை வழக்கிலே மாட்டிருக்கக்கூடிய நபருடன் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு விருப்பங்கள் கிடையாது. மறுபடியும் அதிமுக ஒன்றிணைந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக தான் ஒன்றிணையும் அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா நமது புகழேந்தர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே போல இன்னொரு நபரும் போயிருந்தார் அந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு. அவர் வேற யாரும் கிடையாது, கேசி பழனிசாமி அவர்கள் தான். அவருமே பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தற்போது கொள்ளை வழக்கிலே மிக விரைவாகவே சிறைச்சாலைக்கே போக போகிறார். ஏன்னா அந்த கொடநாடு கொள்ளை வழக்கு என்ன பிரச்சனை, இப்போ எப்படி எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கிறது, முக்கால்வாசி நெருங்கிட்டாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அந்த வழக்கே முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவலுக்கு தான் சிபிசிஐடி போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிலே கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மாட்டப் போகிறார். அது மட்டுமில்லாமல் அதன் மூலம் அதிமுகவை விட்டு அவர் வெளியே போக போகிறார். மறுபடியும் அதிமுக ஒன்றிணைந்த ஒரு அதிமுகவாக உருவாக போகிறது. அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக, அப்பொழுது இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்காண்டி தேர்தல் ஆணையமே வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருக்கிறார். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, ஏன் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை சேர்க்க மாட்டேங்கிறாங்க? சசிகலா அம்மையார் வந்தால் அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நாம் சின்னம்மா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருவாங்க. அது உண்மை, ஒத்துக்கலாம். ஆனா ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார்? அதாவது வாயில்லா பூச்சி அப்படின்னா ஓபிஎஸ்ஐ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலத்திலே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் வருவார், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் குடும்பம் உண்டு, தொண்டர்கள் உண்டு அப்படி இருக்கக்கூடிய நபர். அந்த நபரை ஏன் எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மறுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பதவி ஆசை. அவர் வந்தால் பொதுச்செயலாளர் பதவி காலியாகிவிடும் அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமியும் சரி, அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் சரி ஓபிஎஸ்ஐ பக்கத்தில் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அதன் மூலமாகத்தான் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட போகிறது. அது கண்டிப்பாக நடக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இரட்டை இலை சின்னத்தை முடக்கிடுவார் ஓபிஎஸ் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.